வந்து ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, முன்னெல்லாம் யாராவது வந்து என் ரூமில் இருப்பாங்க, இல்லைன்னா செட்டில் வந்து மேடம் நான் உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன், அங்கே தனியாக உட்காந்தா அவங்க ஒரு மாதிரியாக பேசுகிறாங்கன்னா சரி பக்கத்தில் உட்காரு, யாரும் நான் இருக்க போகும்போது அவங்க யாரும் வரமாட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு. இது ஒரு பெரிய நடிகை, ஒரு பிரபல நடிகரை கல்யாணம் பண்ணியிருக்கு. அந்த பெண்ணுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு நடிகர் குடிச்சிட்டு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாரு. அப்போ என் கணவர் பக்கத்தில் இருந்தாங்க. என் கணவர் வந்து தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்லாத, குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு. அந்த சமயம் பார்த்து அவர் எங்கேயோ கூப்பிட்டாங்க, போயிட்டாரு. அந்த ஆளை வந்து நான் என்னென்ன பேசணுமோ நான் பேசிட்டேன். அந்த பொண்ணு வந்து என்னை கட்டுப்பிடிச்சு சொல்லிச்சு, எனக்கு பாஷை தெரியாது, ஆனால் நீ சொன்னது எனக்கு என்னமோ தெரியும், ஐ லவ் யூன்னு சொல்லி இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நெருங்கிய ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க. இந்த யூடியூப்ல வந்து எல்லாரும் நீங்க வந்து படங்கள் நல்லா இல்லை, படம் இப்படி படம் அப்படி என்ன வேணாலும் சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, அது ஜனங்க ரசிக்கிறாங்க. அவன் சொன்னான் பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. ஓகே, உனக்கு திறமை இருக்கு பேசுறதுக்கு, நீ பேசுற. மீதி பேரெல்லாம் இந்த 5000 ரூபாய்க்காக உட்கார்ந்துக்கிட்டு அடுத்தவங்களை கேவலமா, என்ன கேவலமா பேசினா எனக்கு ஒரு இதுவும் கிடையாதுங்க. எனக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், எனக்கு டைமும் இல்லை இதெல்லாம் பார்க்கறதுக்கு. பட் கேவலமா பேச போகும்போது நாளைக்கு பட் இது ஏன் என்ன எங்கேயோ சுருக்குன்னு இடிச்சது வந்து என் மகன் அதை பார்த்தான். என் மகன் அதை பார்த்து என்ன கேட்குறான், வாட் இஸ் திஸ் மம்மி, why are they writing like this, why can't you go hit them? I said hitting is not a solution, it is not a solution. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன். நான் ஏன் சொல்றேன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். பட் அவன் சொல்றேன் எனக்கு 100 கேஸ், இது 101வது கேஸுக்குறான். there was no action taken, எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல. வார்ன் பண்ணாங்க, ஓகே பண்ணலன்னா அதுக்கப்புறம் என்னை பற்றி பேசுறது கம்மி பண்ணிட்டான், அவ்வளோதான். தெரியலன்னா அவருக்கு தெரியலதான், அவர் தெரிஞ்சா அவர் சொல்வாரு. சார் நான் உடனே இதுலயும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். உங்களுடைய மௌனம் தப்பாக தெரியும். உங்களுடைய மௌனம், நீங்க வந்து இது எதுக்கு சொல்லணும், இது சொன்னா இது நான் என்ன பதில் சொல்லணும், ஒன்றும் சொல்ல வேண்டாம். நான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக எல்லாரோடையும் உட்கார்ந்து நான் சரியாக செயல்படுவேன். ஒரு வார்த்தை சொன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு சகோதரியா இருக்கலாங்க, தெரியாத மூஞ்சியா இருக்கலாம், பட் ஷீ இஸ் a woman. உங்க ஃப்ரெட்டர்னிட்டியில இருக்கிற பெண்,